ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷியஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். இதில் பொலிட்டிக்கல் இஷ்யூ கொடுத்துருக்காங்க. தென் பிரதமர் அடுத்த வாரம் 5 நாடுகள் பயணம், பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பு. ஸோ 17th பிரிக்ஸ் சமிட் வந்து பிரேசிலில் நடக்க போகுது. இதில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பங்கேற்பாரா இல்லையாங்கிற கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டல் 11 நாடுகள் இதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. எதெல்லாம் நாடுகள் பார்த்திங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், இந்தோனேஷியா, சவுதி அரேபியா, UAE. இந்த மெம்பர்ஸை பார்த்துக்கோங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, எத்தியோப்பியா, ஈஜிப்ட், ஈரான், இந்தோனேஷியா, சவுதி அரேபியா, UAE. இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா முதலாக 2006 யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி இந்த மீட்டிங்கில் வந்து இந்த அமைப்புடைய 4 நாடுகள் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இவங்க வந்து இந்த சமிட்டில் மீட்டிங் பண்ணாங்க. ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மட்டும் தான் இனிஷியலி மீட்டிங் பண்ணாங்க. அதற்கு பிறகு ஃபுல் மெம்பர்ஸ் மீட்டிங் வந்து 2009 நடைபெற்றது இன் ரஷ்யா. அதற்கு பிறகு தற்போது வந்து 70th மீட்டிங் பிரேசிலில் நடைபெற போகுது. இதை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், பஹல்காம் தாக்குதல் குறிப்பிடப்படவில்லை, SCO கூட்டறிக்கையில் கையொப்பமிட இந்தியா மறுப்பு. ஸோ SCO இந்த அமைப்பில் வந்து லாஸ்ட் ரிப்போர்ட்டில் பஹல்காம் தாக்குதல் பற்றி எதுவுமே சொல்லலை. இதனால் வந்து நம்மளுடைய வந்து எந்த சிக்னேச்சரும் பண்ணால இந்த விஷயத்தை இதில் சொல்லியிருக்காங்க. இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இந்த அமைப்பை வந்து 2001 கொண்டு வந்தாங்க. இந்தியா வந்து 2017 இதோடைய மெம்பர் ஆனாங்க. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் 2023 வரைக்கும் இதில் 9 மெம்பர்ஸ் இருந்தாங்க. எந்த நாடுகள் பார்த்திங்கன்னா கசகிஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஈரான், தென் இந்தியா. இதில் அடிஷ்னலாக 2024 பெலாரஸுங்கிற நாடு வந்து இதில் மெம்பர் ஆனாங்க. தற்போது இதோடைய சேர் யார் பார்த்திங்கன்னா சைனா. 2025க்கான தீம் என்னென்னு பார்த்திங்கன்னா upholding Shanghai spirit, SCO on move, இந்த தீமை பார்த்துக்கோங்க. TNPS எக்ஸாமில் தீம் எல்லாமே கேட்குறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தடம் பதித்தார் சுபான்ஷு சுக்லா. இது நம்ம பார்த்தோம், எஸ்டர்டே இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இந்தியாவில் இருந்து 1984 முதல்ல ஸ்பேஸுக்கு போன நபர் யார் பார்த்திங்கன்னா ராகேஷ் சர்மா. அதற்கு பிறகு தற்போது சுக்லா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போயிருக்காரு. 14 days வந்து ரிசர்ச் பண்ண போகிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் சேட்டலைட்டில் இவர் போயிருக்காரு. தற்போது வந்து பார்த்திங்கன்னா 6 நாடுகளை சார்ந்த 15 நபர்கள், 6 கண்ட்ரீஸை சார்ந்த 11 நபர்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் இந்த நாடுகளை சார்ந்த 7 பேர் ப்ளஸ் தற்போதும் 4 பேர் போயிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், திரைப்படங்கள் வெளியாகி 3 நாட்களுக்கு விமர்சனம் செய்ய தடை கோரிய மனு தள்ளுபடி. கேரளாலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெட்டிஷனை வந்து ஹைகோர்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஹைகோர்ட்டும் வந்து ஒரு டைரக்டிவை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த டைரக்டிவில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகும்போது எதெல்லாம் பிரச்சனைகள் வருது, ரிவ்யூ பண்ணுறதுனால எதெல்லாம் பிரச்சனைகள் வருது, அண்ட் அதே மாதிரி பெய்டு ரிவ்யூ பண்ணுறதுனால எதெல்லாம் பிரச்சனைகள் வருதுங்கிறத வந்து ஒரு டைரக்டிவாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் தற்போது சென்னை ஹைகோர்ட்டில் இந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பற்றி இந்த எடிட்டோரியல் பேஜில் சொல்லியிருக்காங்க. வானம் வசப்படும் வேலை. இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு நபர் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போயிருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் சேட்டலைட் மூலமாக அவர் போயிருக்காரு. இந்த ராக்கெட் பார்த்திங்கன்னா ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக அவர் போயிருக்காரு. 14 days வந்து அங்கே இருந்து ரிசர்ச் பண்ண போகிறாரு. இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா 41 yearsக்கு பிறகு இந்தியாவிலேருந்து ஒரு நபர் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு, ஸ்பேஸில் போகிறாரு.
அண்ட் இதற்காகவே வந்து மத்திய அரசாங்கம் 548 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. 548 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அண்ட் 2027 ககன்யான் திட்டம் வந்து இந்தியா செயல்படுத்த போகிறாங்க, ISRO செயல்படுத்த போகிறாங்க. இதையும் பார்த்துக்கோங்க 2027. தென் நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்துக்கு ரூபாய் 267 கோடி. இதில் வந்து கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இதை ஃபுல் ஃபார்மாக பார்த்துக்கோங்க, அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த ஸ்கீமை வந்து 2021-22 கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 12,525, அதாவது எல்லா வில்லேஜஸ்லேயும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்திங்கன்னா, வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய லேண்டை வந்து கல்டிவேஷன் பண்ணுறது. ஸோ இதனால் அக்ரிகல்ச்சர் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறது. செகண்ட் ஒன், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, இதை இன்க்ரீஸ் பண்ணுறது. தேர்ட் ஒன், வாட்டர் ஹார்வெஸ்டிங், வாட்டர் கன்சர்வேஷன் மெஷர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இதெல்லாம் தான் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். தென் நெக்ஸ்ட் ஒன், அரசமைப்பு சட்டமே உயர்வானது, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய். இதை பார்த்துக்கோங்க. ரீசன்ட்லி வந்து ஆளுநர் ஜனாதிபதிக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய பில்லை வந்து கூடிய சீக்கிரமாகவே, அதாவது ஒரு டைம் லைனில் ஒரு டைமுக்குள்ளாடி ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்கணுங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. பட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் இம்பார்ட்டண்ட். கான்ஸ்டியூஷனில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உயர்வானதுங்கிறத வந்து தற்போது சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், அரசே வீடு ஒதுக்கீடு செய்துவிட்டு அதை ரத்து செய்தது இலக்கியவாதிகளை அவமதிக்கும் செயல், உயர்நீதிமன்றம் கண்டனம். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுத்துருக்காங்க. 97வது கலைஞருடைய பர்த்டே அந்த டேயில் வந்து தமிழக அரசாங்கம் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, கனவு இல்லம் ஸ்கீம். கனவு இல்லம் ஸ்கீம். இந்த ஸ்கீம் பிரகாரம் ஞானபீடம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்களுக்கு வந்து வீடு கொடுப்பாங்க, ஹவுஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா, கல்மரம் இந்த நாவல் எழுதிய திலகவதி இவங்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. இதனால் இந்த ஸ்கீம் பிரகாரம் அவங்களுக்கு ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த திலகவதி IPS இவங்களுக்கு இதற்கு முன்னாடியே வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஒரு வீடு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதனால் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கனவு இல்லம் ஸ்கீம் பிரகாரம் கிடைச்ச வீடை திரும்ப பெற்றிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு தான் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு ஸ்கீம் பிரகாரம் அவங்களுக்கு அந்த வீடு கிடச்சிருக்குன்னா இது ஒரு அவார்டு மாதிரி, இதை நீங்கள் திரும்ப பெறக்கூடாதுங்கிறத வந்து தமிழக அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க உயர்நீதிமன்றம். தென் ஒரு ஃபேக்ட் தான் பார்த்துக்கோங்க. சுபான்ஷு சுக்லா வந்து பார்த்திங்கன்னா 634வது விண்வெளி வீரர். இந்த ஃபேக்டை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், குஜராத் விமான விபத்து, கருப்பு பட்டிகளில் இருந்து தரவுகளை மீட்கும் பணி தீவிரம் மத்திய அரசு. இதில் ஒரு இம்பார்ட்டண்டான அமைப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏர்கிராஃப்ட் ஆக்ட் 1934 இந்த சட்டத்தை வந்து ரீசன்ட்லி திருத்தம் பண்ணியிருந்தாங்க. அதோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா, பாரதிய வாயுவன் அதிநியம் 2024 திருத்தம் பண்ணியிருக்காங்க, ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். இந்த சட்டத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 3 அமைப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அமைப்பு வந்து DGCA, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். இந்த அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஏர்க்ராஃப்ட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ரெகுலேட் பண்ணுவாங்க. செகண்ட் அமைப்பு வந்து பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி. இவங்க வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸை பார்ப்பாங்க. தேர்ட் அமைப்பு வந்து ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் நடந்தால் அதை வந்து விசாரிப்பாங்க. ஸோ இதில் கருப்பு பட்டி சொல்லியிருக்காங்க, பிளாக் பாக்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த போயிங் 787 இந்த ஃப்ளைட்டில் வந்து முன்னாடியும் பின்னாடியும் ஒரு பிளாக் பாக்ஸ் இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பிளாக் பாக்ஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 விதமான கருவிகள் இருக்கும். ஃபஸ்ட் ஒன் வந்து ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர், செகண்ட் ஒன் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். இந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீ மெம்பர்ஸ் இவங்களுடைய சவுண்ட் எல்லாமே அதில் இருக்கும்.
தென் அதே மாதிரி காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் ஸ்பீடு, என்ஜினில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஃப்ளைட்டோட ஸ்பீடு எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு அமைப்பை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இது வந்து யுனைடெட் நேஷனுடைய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஏஜென்சி. இந்தியா இதில் ஆல்ரெடி மெம்பராக இருக்காங்க. இந்த அமைப்பை வந்து 1944 கொண்டு வந்தாங்க. தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டி வந்து மலேசியாவில் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இதை பார்த்துக்கோங்க.